நைட் வந்து நான் டிஃபனுக்கு வந்து இட்லி செஞ்சேன். பையன் வெளியே போனதுனால பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டான். அந்த இட்லி வந்து அப்படியே மீதி ஆயிடுச்சு. ஒரு 10-12 இட்லி மீதி ஆனதுனால அது வேஸ்ட் பண்ணாமல் காலையில் டிஃபனாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 2ஆக பிரிச்சுட்டு பாதி வந்து உப்புமா செஞ்சுட்டு பாதி வந்து இட்லி ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இட்லி உப்புமா செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 5-6 இட்லி மீதி ஆயிடுச்சு. அந்த இட்லி வந்து எடுத்து நல்லா உதுத்து தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ரவை மாதிரி வரணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு நனைச்சி தூள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பளபளன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் இட்லி. உப்புமா செய்யறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் பொன்வரலாக வறுத்துக்கலாம். இட்லி உப்புமாவுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்வரலாக வறுந்து மொறுன்னு இருக்கும். உப்புமா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டால் நம்ம எடுத்து போட மாட்டோம், அப்படியே சாப்பிட்ருவோம். அதனால தான் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லியில் வந்து உப்பு சேர்த்து தான் நம்ம வந்து இட்லி செஞ்சுருப்போம். அதனால் கொஞ்சம் திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுந்துடுச்சு. உதுத்து வச்சுக்கிற இட்லி சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவாங்க. நீங்கள் வேணும்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. உதுத்து வச்ச இட்லி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இட்லி வந்து மீதி ஆச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உப்புமா வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இதே இட்லியில் வந்து நான் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இட்லி மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் ஒரு 7-8 இட்லி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க. எல்லாம் ஒன்றா நம்ம அப்படியே கொட்டும் போது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ லேசாக அப்படி கலந்து விட்டுட்டா 2 பக்கமும் நல்லா பொன்வரலாக நல்லா வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா மாறினோடனே நம்ம எடுத்துடணும். நம்ம அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் எப்படி சில்லி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது, ரொம்ப சூப்பராக. இருக்கிற இட்லி எல்லாமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இட்லி மஞ்சூரியன் செய்யறதுக்கு நம்ம எல்லா இட்லியுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டு எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வறுந்துடுச்சு. நான் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கின உடனே சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்து இட்லி சேர்த்துக்கலாம். இட்லி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கலந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிட்டேன். டொமேட்டோ கெச்சப் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இட்லி மஞ்சூரியன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.